நான் 135 கேஜிஸ் இருக்கும்போது முதல்ல வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண மார்னிங் ரொட்டீன் இதுதான். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இந்த ரொட்டீனை ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். டெய்லி ஏர்லி மார்னிங் என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டை முடிச்சிருவேன். அதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டா பிளாக் காஃபி குடிப்பேன். மோஸ்ட்லி ஃபாஸ்டட் ஸ்டேட்ல தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எப்பயாச்சும் ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு பனானா சாப்பிட்டு போவேன். ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் வார்ம் அப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிப்பேன். அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் 135 கேஜிஸ் இருந்ததுனால ரொம்ப ஹை இன்டென்சிட்டி அண்ட் ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணதில்லை. பொறுமையான வாக்கிங் பண்ணுவேன். அந்த பொறுமையான வாக்கிங் பண்ணும்போது கூட எனக்கு மூச்சு வாங்குச்சுன்னா நின்று பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு தான் வாக்கிங் கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் நீங்க புதுசா வாக்கிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸோ இல்ல அதிக டைமிங்லயோ ஃபர்ஸ்ட் நடக்காதீங்க. கொஞ்சமான டார்கெட் செட் பண்ணி நடங்க. வாக்கிங் ஓரளவுக்கு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோ ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோல பாக்குற மாதிரி ரொம்ப பொறுமையா தான் ஓடுவேன். இது கூடவே நடுவில் இன்டர்வல்ஸ் அண்ட் பிரேக்ஸ் நிறைய எடுத்துப்பேன். கார்டியோ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்க்கு செல்ஃப் பாடி வெயிட் ட்ரைனிங் தான் பண்ணுவேன். இந்த ஒர்க் அவுட்லாம் பாத்தீங்கன்னா மாடிஃபைட் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது லிஸ்ட் ட்ரைனிங் ஃபார்மேட்ல. எதுக்கு இந்த மாதிரி ஈஸியான ஒர்க் அவுட் பண்றேன்னா நீங்க ஓவர் ஒபீஸா இருக்கும் போது நீங்க ரொம்ப இன்டென்சிட்டி இல்ல ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்கமிங் டேஸ்ல நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்றதுக்கான ஒர்க் அவுட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.